தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தொடர்ந்து இந்த பதிவை என்னால் போட முடியலை. என்ன காரணம் அப்படின்னா, நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். வேலைக்கு போகும்போது அப்புறம் அங்கேருந்து பணி சிரமங்கள்னால தொடர்ந்து நம் கட்சியை பற்றிய ஒரு தகவல் நம்ம தெரிவிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அதுபோக என்னுடைய ஓய்வு நேரங்களில் வீடியோ எடுத்து உங்களுக்கு பதிவிட்டு கொண்டு இருக்கேன். இது ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். அனைவரும் பேசினால்தான் ஒரு மக்களிடையே நம்மளுடைய கருத்துக்கள் சென்றடையும். அனைவரும் பாடுபட வேண்டும் நாம் தமிழர் கட்சி வளர்ச்சிக்கு. இன்றைக்கி என்ன இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பகுத்தறிவர் சொன்னதே தந்தை பெரியார் தான் அப்படின்னு சொல்லி சில கூட்டங்களில் கடந்த ஒரு 60-70 ஆண்டுகளாகவே நம்மளை ஒரு மூளைச்சலவை செய்து வச்சுருக்காங்க. ஆனால் வள்ளுவ பெரும்பாட்டன் முன்னாடியே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லிட்டார். எப்படின்னா, எந்த ஒரு செய்தி இருந்தாலும் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நம்ம அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அதிலிருந்து ஒரு புரிதலை பெற வேண்டும். அதான் ஒரு நல்ல அறிவாக இருக்கும். அதில் நல்லது கெட்ட அப்படியே தான் தெளிந்து எடுக்க வேண்டும். அதனால் இவங்க சொன்னால் அவங்க சொன்னால் நம்பக்கூடாது. நம்மளுடைய அறிவுக்கு எட்டினது என்னவோ அதன்படி தான் செயல்படணும் அப்படின்னு அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பகுத்தறிவை பற்றி சொல்லிட்டார் அப்படின்னா, அப்போ என் பாட்டன் திருவள்ளுவருக்கு யார் பகுத்தறிவு போக்குனது? அதனால் இந்த இன்றைய இளைய தலைமுறைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய இலக்கியங்களை நம்மளுடைய கதைகள் நான் எல்லாத்தையும் நம்ம வாசிக்கிறதோட அளவோட நிப்பாட்டக்கூடாது. அதனோட உள்ளார்த்தங்களை தெரிஞ்சுக்கொண்டு இன்னும் நம்ம அதை அனைவரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் ஒரு 300-400 ஆண்டுகளாக அடிமையாக நம்ம சிக்கி தவிச்சு கொண்டுட்டு இருக்கோம். இந்த அடிமை சங்கிலியை உடைக்கும் விதமாக இயற்கை அருண் பெருங்குடையாக நமக்கு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களை தந்துள்ளது. இதை நாம் அனைவரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு செய்தியாக ஒரு வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மாபெரும் வாய்ப்பு இயற்கையாகவே நமக்கு தேடி அமைஞ்சிருக்கு. இந்த இதை நம்ம பயன்படுத்தி கொண்டு தமிழ் தேசியத்தும் தமிழ் வளர்ச்சியும் அடைய வேண்டும். வாழ்க தமிழ், வளரலாம் தமிழ்.